முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டிக் கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம், நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ, அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையிலிருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீரே செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோத்சின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பிச் சொன்னது: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே: கன்னி மகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின்னின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர். உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததைக் கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனம் 6 மற்றும் இறைவசனங்கள் 12 தொடக்கம் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம். எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே,
இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று மனிதனுடைய வாழ்க்கை என்று நாம் பார்க்கின்ற போது அவன் ஏதோ எளிதாக வாழ்ந்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றான். ஏனென்றால் ஈஸி லைஃப் என்பது அவர்களுக்கு மிக எளிதாக இருக்கின்றது. எதிலும் ஒரு ஷார்ட்கட் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குறுக்கு வழியில் முன்னேற நினைக்கின்ற மனிதர்கள் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம், தங்களுடைய அதிகாரத்திலே அவர்கள் வந்து நிற்கலாம், தாங்கள் நினைத்து அனைத்தையும் செய்துவிடலாம் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் இன்று இந்த காலச்சூழலில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலர் அந்த இடுக்கமான வாயில்களில்தான் பயணிக்கின்றார்கள். நீதி, நேர்மை, உண்மை இப்படிப்பட்ட பண்புகள் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கின்றார்கள், நம்மை சார்ந்து இருக்கின்றார்கள். இவர்களை பார்க்கின்ற போது நாமும் அத்தகைய வழியில் வாழ அவர்கள் அழைப்பு விடுக்கின்றதை உணரலாம். எனவே அத்தகைய அழைப்பிற்கு நாம் செவிமெடுத்து அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழுகின்ற போது நாமும் இடுக்கமான வழியில்தான் பயணிக்கின்றோம். ஏனென்றால் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கை பார்க்கின்ற போது அவர்கள் இந்த இடுக்கமான வாயில்கள் வழியாக சென்றிருக்கின்றார்கள். எத்துயர் வரும்போதும் அவர்கள் ஒருபோதும் கடவுளை மறுதளித்ததில்லை. தன் உயிரை துச்சமென கருதி அவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். எனவே அத்தகைய புனிதர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுத்து செயல்பட வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர் தன்னுடைய இலக்கை நிர்ணயித்திருந்தார். தன்னுடைய இலக்கு என்ன என்பதை அவர் தெரிந்திருந்தார். அதனால்தான் அவரால் அந்த பாதையை அமைக்க முடிந்தது. அவருடைய பாதை என்பது ஒரு கரடுமுரடான ஒரு பாதை, பல்வேறு கேளிக்கைகளும் ஏளி பேச்சுகளும் நிறைந்த ஒரு பாதை, பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த ஒரு பாதை. அவர் சென்ற இடமெல்லாம் அவரை கொலை செய்ய, கல்லால் எறிந்து கொள்ள அவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு பாதை. ஆனால் இத்தகைய பாதைகளில்தான் அவர் பயணித்து இன்று அவர் மீட்பை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த இடுக்கமான வாழ்க்கை நம்மிடமும் நம் முன்பாக இருக்கின்றது. அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்தால்தான் இறைவன் என்ற அந்த இலக்கை நாம் அடைய முடியும். இதுவும் ஒரு வழி என்பதை உணர்ந்து நாம் இந்த இடுக்கமான வாயிலில் பயணிக்கின்ற போது இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.